ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வணக்கம். இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா வீடியோஸ் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ரெண்டு நாள் சேர்ந்த மாதிரி தான் இந்த vlog வந்து இருக்க போகுது. வாங்க ஃபஸ்ட்டு காலையில் எழுந்ததும் நான் செடிங்களுக்கு தண்ணி விட்டுட்டேன். கிச்சன் வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக. ஃப்ரிட்ஜும் வந்து பார்த்திங்கன்னா அதில் யூஸ் பண்ணக்கூடிய கண்டெய்னர்ஸ்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன். அது வந்து நல்லா ட்ரை ஆகிடுச்சு, எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணணும். அப்புறம் கேஸ் ஸ்டவ் எல்லாமே நைட்டே வந்து க்ளீன் பண்ணி வச்சிருவேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. காலையில் எழுந்ததுமே எம்டி ஸ்டொமக்கில் இப்போ வந்து ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் எடுத்துக்க சொல்லியிருக்காங்க டாக்டர். அதனால் அதுதான் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். பப்பாளி தான் வந்து இன்றைக்கி சாப்பிட போகிறேன். சாப்பிட்டுட்டே கொஞ்ச நேரம் வந்து ஆல்ரெடி நான் ஷார்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். காலையில் பாட்டு கேட்க ரொம்பவே பிடிக்கும். அதுவும் விஜயகாந்த் சார் ஹிட்ஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது கேட்டுட்டு இருந்தேன். ஸ்கூல் டைம் ரொட்டீன் இல்லாததுனால ரிலாக்ஸாக அந்த பாட்டு கேட்டுக்கிட்டே வேலைகள் செய்யும்பொழுது ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுவேன். கண்டிப்பாக நம்ம வேலைகள் செய்யும்போது நம்மளை கொஞ்சம் ரிலாக்ஸாக வச்சுக்கிறது நல்லதுங்க. ரொம்ப ப்ரெஷராக இதை செய்யணுமே அது செய்யணுமே அப்படின்னு நினைக்காதீங்க. எந்த வேலையிலையும் இன்ட்ரெஸ்ட் இருக்காது, அந்த வேலையுமே சரியாக வந்து அமையாது. அன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக பண்ணியிருந்தேன். லஞ்ச் மட்டும் வெளியில் வாங்கிட்டோம். பிரியாணி வாங்கி சாப்பிட்டு முடிச்சாச்சு. அப்புறம் அரண்மனை 4 பசங்க கேட்டுகிட்டு இருந்தாங்க. ஆல்ரெடி ஷார்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். அதுக்கு தான் டிக்கெட் புக் பண்ணி நைட் ஷோ தான் வந்து போயிருந்தோம். ஸோ லேட்டாக தான் லஞ்சே சாப்பிட்டதுனால டின்னர் வந்து பெருசாக எடுத்துக்கல. அங்கே இன்டர்வலில் வந்து பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு கிளம்பியாச்சுங்க. படம் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. நல்லா எமோஷ்னலாக கொஞ்சம் கனெக்ட் ஆச்சு. அப்புறம் காமெடியும் ரொம்ப நல்லா இருந்தது இந்த வாட்டிக்கு. அரண்மனை 4 வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பசங்களுமே நல்லா என்ஜாய் பண்ணாங்க. ஸ்டார்டிங்லேருந்து பார்க்கல, ஒரு 10 மினிட்ஸ் வந்து விட்டுட்டோம். நாங்கள் போக வந்து கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறத்துலேருந்து வந்து பார்த்திங்கன்னா படம் நல்லாவே இன்ட்ரெஸ்ட்டாக நெக்ஸ்ட் என்ன அப்படின்றது கொஞ்சம் நம்ம கெஸ் பண்ண முடியாமல் தான் வந்து படம் வந்து போச்சு. நீங்கள் படம் பார்த்துட்டிங்களா, எப்படி இருந்தது அப்படின்றதே கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. பாப்பாவுக்கு ரொம்பவே சந்தோஷமாக அந்த படம் பார்க்கணுன்னு கேட்டுகிட்டே இருந்தால் 1 வீக் ஆகிடுச்சு ரிலீஸ் ஆகி. இன்றைக்கி தான் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துட்டு வந்திருந்தோம். அப்புறம் லேட் நைட் ஆகிடுச்சு. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா 10 o'clock ஷோ போயிருந்தோமா. வீட்டுக்கு வரும்போது கரெக்டாக 1 மணிக்கிட்ட ஆகிடுச்சு. இது மாதிரி நைட் ட்ராவல் போகிறது ரொம்ப பிடிக்கும். பசங்களும் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீலாக இருக்கும். ரோடே காலியாக இருக்கும், 1-2 வண்டி தான் போகும். ஸோ தம்பியும் வந்திருந்தானா, அதனால் கண்டிப்பாக வந்து அவன் வந்திருந்தானா டீ சாப்பிடாம வீட்டுக்கு வரமாட்டோம். வரும்பொழுது டீ சாப்பிட்டு தான் வரும். டைம் வந்து 1 மணிக்கிட்ட ஆகுது. நல்லா இஞ்சி டீ சூப்பராக இருந்தது. ஒரு கடைக்காரர் மட்டும் க்ளோசிங் டைம் ஆனாலும் வந்து போட்டு கொடுத்தாரு. டீ குடிச்சு முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து ரீச் ஆகிட்டோங்க. சாக்கியை வந்து வீட்டில் தான் விட்டு போயிருந்தோம். புதுசாக வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு இனிமேல் தான் என்னை பற்றின இன்ட்ரடக்ஷன்லாம் வந்து சொல்லணும். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 பெண் குழந்தைகள், தம்பி, அம்மா, நான், ஹஸ்பண்ட், அப்புறம் எங்கள் வீட்டோடைய செல்ல குட்டி இந்தம்மா தான். பார்த்துக்கோங்க. நாங்கள் விட்டுட்டு போயிட்டோமா, அதனால் பெரியவ போயிட்டு கதவு ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஓடி வந்துட்டாங்க என்னை தேடிட்டு. கொஞ்சம் நேரம் கூட நான் இல்லாமல் இருக்கவே மாட்டாங்க. அது ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஒரு ஜீவன் எனக்காக வந்து வெயிட் பண்ணிவிட்டு. எனக்குமே தேட்டரில் இருக்கும்போது நினச்சிட்டே இருப்பேன். ஆனாலும் வேறு வழி இல்லை, கூப்பிட்டு போக முடியாது. அப்புறம் கொஞ்சம் டயர்டாக தான் இருந்தது. நெக்ஸ்ட் டே மார்னிங்கு காலையில் எழுந்ததும் அந்த அம்மா வந்து கொஞ்சணும். எனக்குமே கொஞ்சறதுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த பேம்பரிங் அந்த நல்லா அழகாக தூக்கி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் வந்து கொஞ்சிட்ருப்பேன். நல்லா அழகாக எவ்வளோ அமைதியாக இருக்கான் பாருங்களேன். வீட்டில் வேறு யார் தூக்குனாலும் சவுண்டு வரும், நல்லா ஒரு முறைக்கிற மாதிரி. ஆனால் நான் தூக்குனான்னு வச்சுக்கோங்களேன், நல்லா என் கூட சேர்ந்து கொஞ்சறது ரொம்ப எனக்கு பிடிக்கும். எனக்கு சின்ன வயசுலேருந்தே நான் அவ்வளோ பெட் லவர் இல்லைங்க. ஆனால் இவங்க தான் என்னோடய ஃபஸ்ட்டு பெட்டு. ரொம்ப ரொம்ப மனசுக்கு நெருக்கமானவங்க. அதிகமாக வந்து நான் தூக்கி எனக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர் எல்லாமே இவங்க தான். நேம் வந்து சாக்கின்னு வச்சுருக்கோம். ஹாய் சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் கிச்சனே கொஞ்சம் கிளம்ஸியாக தான் இருக்குங்க. என்னென்னா ஃபங்க்ஷன் வந்து நடந்தது. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் என்னென்னு சொல்கிறேன். அதுக்காக கொஞ்சம் லாஃப்ட்டில் இருந்த பாத்திரங்கள்லாம் கீழே இறக்கி மேலே வச்சுட்டு அப்படியே வந்து ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்து போனாலே கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா கிளம்ஸி ஆகிடும். நம்ம ஒரு செட் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருப்போம், அது அப்படியே கொஞ்சம் மாறிடும். அது மட்டும் இல்லாமல் எமர்ஜென்சிக்கு அப்படியே வந்து வச்சுருந்தேன். எனக்கு 1 வீக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ எடுக்கும்போது எல்லாமே பயங்கரமான கால் வலிங்க. வெயிட்டு வந்து என்னோடய வெயிட்டோட கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால இந்த லெக் பெயின் வந்து நான் வந்து ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப கஷ்டம். முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சிட்டே இருக்கேன். அந்த என்ன சொல்கிறேன்னா, அந்த ஒரு ஸ்டாண்டு வந்து என்னால் எடுக்க முடியல. பண்ணணும் அப்படின்றத நினைக்கிறேனே தவிர ஹெல்த் இஷ்யூ ஒன்று வந்து வருது. அப்போ தான் ஃபீல் பண்ணுறேன். பட் இனி சீரியஸாக அதில் வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணணுன்னு இருக்கேன்.
சின்ன சின்ன தவறுகள் நம்மளே வந்து மொபைல் வந்து நம்ம பார்த்துட்ருக்கிறது, அப்புறம் கொஞ்சம் நம்மளே கொஞ்சம் சோம்பேறித்தனமாக ஃபீல் பண்ணுறது, இதெல்லாம் இனிமேல் விட்டுட்டு கொஞ்சம் வேலைகள் வந்து பண்ணணும். நான் வந்து எப்படின்னா வேலை செய்யணும் அப்படின்னா உடனே வந்து அதை செஞ்சுட்டே இருப்பேன். அப்படி இல்லை அந்த கொஞ்சம் சோம்பேறித்தனம் வந்துருச்சு அப்படின்னா அதே கொஞ்சம் பழகிடும். இந்த மாதிரி தான். இது மாதிரி இல்லாமல் ரெகுலராக ரொட்டீனை வந்து ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிட்டே இருக்கேன். இந்த வந்து பார்த்திங்கன்னா டிமார்ட்டில் தான் இந்த ஆர்கனைசர் வந்து வாங்கியது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. எக்ஸ்ட்ராவாக இருக்கக்கூடிய கிராசரி ஐட்டம்ஸ்லாம் இதில் வந்து போட்டு மேலே வந்து வச்சுருவேங்க. தேவைப்படும் போது வந்து எடுத்துக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம இதனால் லாக் பண்ண எடுத்து கொடுத்துருக்கறனால ஈஸியாக இருக்கும். அதை வந்து எடுத்து வச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இன்றைக்கி சிம்பிளாக தான் பண்ண போகிறேன். ரவை உப்புமா தாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். வீட்டில் யாருக்கும் அந்தளவுக்கு பிடிக்காது. நேற்று வந்து பார்த்திங்கன்னா காரக்குழம்பு வந்து வச்சுருந்தேன், அதுவும் இருக்குது. அது கூட தொட்டு சாப்பிட ரொம்பவே நல்லாயிருக்கும். சட்னி தனியாக அரைக்கிறத விட இது மாதிரி சாப்பிடும்போது ரொம்ப நல்லா தான் இருக்கும். நீங்கள் எப்படி சாப்பிடுவீங்களான்னு சொல்லுங்கள். அப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா உப்புமாவா ஏம்மா உப்புமா செஞ்சு அப்படின்னு நான் வந்து எங்கள் அம்மாக்கிட்ட கேட்பேன். எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஆனால் இப்போ வேறு வழியில் இந்த சம்மருக்கு சிம்பிளாக ஏதாவது ஒரு ரெசிபி செஞ்சு சாப்பிட்டுட்டு அதை வந்து அவங்க எல்லாருமே சாப்பிட்டாங்க அப்படின்னா போதும் அப்படின்னு தோணுதுங்க. வீட்டில் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா செய்கிறத தான் வந்து சாப்பிட்டுப்பாங்க. அது அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அகெயின்ஸ்டாலாம் எதுவுமே இருக்க மாட்டாங்க. அந்த விஷயத்தில் நான் ரொம்பவே பெஸ்ட்டு தான். நானும் வந்து பார்த்திங்கன்னா பார்த்து பண்ணுவேன். கொஞ்சம் டயர்டாக இருக்கிற டைமில் சிம்பிளாக வந்து வச்சுப்பேன். ஸோ அந்த மாதிரி நம்ம ஹெல்த்து பார்த்துக்கிறதும் ரொம்பவே நல்லது. சும்மா நம்ம இதை தான் பண்ணணும், இப்படி தான் இருக்கணும், செஞ்சு கொடுக்கணும் அப்படின்றதெல்லாம் விட நம்மளும் ஹெல்த்தை கொஞ்சம் வந்து கவனமாக பார்த்துக்கணும். ரெஸ்ட் எடுக்கணும்னு தோணும்போது கண்டிப்பாக ரெஸ்ட் எடுக்கணும். அப்போ தான் நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த மூவ் வந்து பண்ண முடியுமே. மதியம் வந்து தயிர் சாதம், தயிர் வந்து தாளிச்சிருந்தேன். அதுக்கப்புறம் சுண்டல் குழம்பு இருந்தது, அதை வச்சு தான் வந்து சாப்பிட்டோம். அப்படியே வந்து சரிகமாப்பா வந்து பார்க்கலாம் அப்படின்ட்டு ஓரளவு க்ளீனிங்லாம் முடிஞ்சது. இந்த ரியாலிட்டி ஷோ எனக்கு ரொம்ப பிடிக்குங்க சரிகமாப்பா. ஏன்னா நம்ம இந்த ஹிடன் டேலண்டெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு வந்து அவங்கள வந்து பாட வச்சு அவங்க திறமைகளை வெளிக்காட்டும் பொழுது அது ஒரு மனசுக்கு ரொம்ப நிறைவான ஒரு ஷோ, ரொம்ப எமோஷ்னலான ஒரு ஷோவும் சொல்லுவேன். உங்களுக்கு பிடிக்குமான்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. பர்டிகுலராக இவர் இந்த சீசனில் வந்தது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஒரு ஆட்டோ டிரைவராக இருந்து நிறைய பேர் நம்ம பார்த்துருப்போம் இல்லைங்களா, யாருக்கு என்ன திறமை இருக்குன்னு தெரியாது, கடவுளுக்கு தான் தெரியும். அதனால் இவர் அடுத்த ஸ்டேஜ் போகணும் அப்படின்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். நீங்களும் வேண்டிக்கோங்க. நல்லா பாடுறாரு. பாட்டு கேட்டிங்களான்னு தெரில, இல்லைன்னா கண்டிப்பாக கேளுங்க, நீங்களும் ரொம்ப விரும்புவீங்க. அந்த டேலண்ட்டை பார்த்து நீங்களே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி என்ன சொல்லுவீங்க, நல்லா ஃபீல் பண்ணுவீங்க. கண்டிப்பாக கேளுங்க. நிறைய பாடல்கள் கேட்குறது ரொம்பவே நல்லதுங்க. நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுக்கும். அவ்வளோதாங்க, இந்த வீடியோ இதோட முடியுது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.